Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி தான் பண்ண போறோம். காளான் பிரியாணி. பாஸ்மதி ரைஸ் இல்லங்க, சீரக சம்பா வச்சு பிரியாணி செஞ்சாலே செம டேஸ்டியா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்துர்க்கேன். சீரக சம்பா வந்து பாஸ்மதி ரைஸ் மாதிரி நீட்டமாக இருக்காது. நல்ல பொடிசா இருக்கும். மட்டன் பிரியாணி எல்லாம் இதில் செஞ்சால் செம டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா, அரை கப்பு தயிர், ஒரு 2 தக்காளி, ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துன கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது மஷ்ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் 200 கிராம், 2 பேக்கெட்டுங்கும் போது 400 கிராம் வரும். நல்ல க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கலாம். சின்ன காளானை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். பெரிய காளானை மட்டும் நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சீரக சம்பா அப்படிங்கும்போது முழுசாக இருந்துச்சுன்னா ஒரு மட்டன் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படிங்கிறனால சின்ன பீசஸ்லாம் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். காளானுக்கு மேலே அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு, கோதுமை மாவு, சோள மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அப்படியே கலந்து விடுங்க. கலந்து விடும்போதே தெரியும் அந்த கருப்பாக ஒட்டிகிட்ருக்கிறதுலாம் தனியாக அப்படியே பிரிஞ்சு வரும். சூப்பராக இருக்கும். அப்படியே பளிச்சுன்னு வெள்ளையாயிடுங்க. நான் இது கழுவிட்டு நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பர்ஃபெக்டாக அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, அப்புறம் கல்பாசி எல்லாமே சேர்த்துருக்கேன். அளவெல்லாம் வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்ல ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் நறுக்கின பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இந்த பிரியாணி மசாலா ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளான் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். வெறுமனே காளான் மட்டும் சேர்த்தாம 1 கப் பட்டாணி சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாணி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மசாலாலாம் அந்த காளானில் நல்லா கலந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசியை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப்பு தேங்காய் பால், 1 டேபிள் ஸ்பூன் நெய், அரை மூடி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசிக்கு நான் 4 கப் தண்ணி, 3 கப் தண்ணி ஊற வச்சுருக்கோம். 1 கப் தண்ணியை வந்து நம்ம தேங்காய் பாலாக சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நல்லா அப்படியே ஒரு தடவை கலந்து விடுங்க. நல்ல கொதி வந்ததும் குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான நல்ல பொலன்னு மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.